இந்தியாவுல டெலகிராம பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமா. ஜூன் 16ல இருந்து ஜூன் 22 வரைக்கும் டெலகிராம டெம்பரரியா பேன் பண்ணிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ லாஸ்ட் மே 3ஆம் தேதி வந்து நீட் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டின் வந்து டெலகிராம்ல லீக் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சு. அதனால அந்த எக்ஸாம அப்படியே கேன்சல் பண்ணிட்டு ரீ எக்ஸாம் வந்து ஜூன் 21ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்காக இந்த ஒரு 1 வீக் உள்ள டெலகிராம் வந்து இந்தியாவுக்குள்ள டெம்பரரியா பேன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி என்டிஏ அறிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான திரும்பவும் இந்த தவறு நடக்கக்கூடாது. நிறைய பேரோட லைஃப் இருக்கு. நீட் எக்ஸாம் எழுதுறவங்களோட லைஃப் இருக்கு. இதுல இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது இது தவறு அப்படிங்கறதுனால இதை பண்ணிருக்காங்க. இன்னொரு ஆங்கிள் நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா டெலகிராம இந்தியாவுல 10 கோடி பேருக்கு மேல யூஸ் பண்றாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா 8ல ஒருத்தர் டெலகிராம் யூஸரா இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்கல தப்பா யூஸ் பண்றவங்களை விட அதிகமா இந்த இந்த டெலகிராம் ஆப்பை வந்து நல்ல வழியில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஜேஇஇ, டெட், நீட் இந்த எக்ஸாம்ஸ்லாம் படிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா டெலகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் பாக்குறதுக்கு டெலகிராம்ல வந்து அவங்களோட மீட்டிங் கனெக்ட் பண்றது, அவங்களோட ஆபீஸோட ஃபைல்ஸை ஷேர் பண்றது சொல்லி இந்த மாதிரியான ஒரு ஷேரிங் ஆப்பா இதை வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமா யூஸ் பண்றவங்க அதிகமா இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப கம்ப்ளீட்டா ஒரு 1 வீக்குக்கு வந்து இதை ஷட்டவுன் பண்ற மாதிரி இதை வந்து பேன் பண்றது எந்த வகையில கரெக்டா இருக்கும் அப்படின்னு தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இப்பவும் டெலகிராம் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அது வந்து க்ளோஸ் ஆயிரும் உறுதியா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்ல, 1 வீக் தானே, டெலகிராம் பேன் பண்ணா பண்ணிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இதை நான் முக்கியமான வேலைகள்லாம் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இப்படி இருக்கிறப்ப இந்த 1 வீக் பண்றது எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.